last class we talk about the failures theory. Okay, so next topic, that is eccentric loading. Okay, அந்த வேர்ட்ல இருக்கு eccentric, central ன்னு கொஞ்சம் தள்ளி. Okay, that's meaning of eccentric. Okay, eccentric loading. Okay, so mainly eccentric loading and the wording ல இருக்கு same அதேதான். Okay, so eccentric loading ன்னு நான் first. Okay, so external load, ஒரு external load apply ஆகுதுன்னு வெச்சுக்கோம். Okay, அந்த load எங்க இருக்கணும் actually? The extent whose line of action is parallel but do not coincide with centroidal axis of the machine components is known as eccentric loading. Okay, okay, load act ஆகணும். load எப்படி act ஆகணும்னா center of axis act ஆகாம கொஞ்சம் தள்ளி act ஆகணும். That is called as eccentric loading. Okay, so distance between these two, that is centroidal axis க்கும் line of action க்கும் middle இருக்கிற distance, that is called as eccentricity. It is denoted as E. Is denoted as E. For example, இந்த இடத்துல ஒரு rectangular beam எடுத்துன்னு வெச்சுக்க. We consider as a rectangular beam. ஒரு rectangular beam consider பண்றோம். ஓகேவா? இந்த beamல என்ன இருக்கு? beam ABCD ன்னு வெச்சுக்கோ. beam ABCD. இந்த Y இருக்குல்ல, Y. This is called as centroidal axis. இது வந்து உன்னோட load P ன்னு சொல்லி ஒரு load act ஆகுது. எங்க act ஆகுது? some E distance தள்ளி P ன்னு சொல்லி ஒரு load act ஆகுது. இது top viewல பார்த்தா இப்படி இருக்கும். load வந்து இங்க act ஆகுது. top viewல பார்த்தா E distance தள்ளி. distance வந்து E. E is called as eccentricity distance E. ஓகேவா? ஸோ நான் என்ன கன்சிடர் பண்ணா இதான் என்னோட கன்சிடரேஷன் E distance. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன கன்சிடர் பண்ண போனேன்னா இந்த எக்ஸென்ட்ரிக் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸில் ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அது எப்படி இருக்கும்னா P1 அண்ட் சிமிலர்லி P2 ரெண்டு லோடு. இங்கே ஒரு லோடு, அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு லோடு அப்ளை பண்ணுறோம். ரெண்டு ஈக்குவல், P1 ஈக்குவல் டு P2. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து 0 இருக்கும். நான் சால்வ் பண்ணுறதுக்காக இது ஈக்குவல் டு இப்படி போட்டுருக்கணும். இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த P1 should be equal to this P. சப்போஸ் P வந்து 10 கிலோ நோட்டுன்னு வச்சுக்க, அதே P1ம் P2ம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ நோட்டுன்னு தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஐ எம் கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் லோடு எது கன்சிடர் பண்ணுறோம்? இந்த P1 இருக்கிற லோடு கன்சிடர் பண்ணுறோம். லோடு மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது இந்த இக்குவேஷனை, இந்த ப்ராப்ளத்தை ஐ ஆம் டிவைடிங் டு 2 பார்ட்ஸ். என்னெல்லாம் பார்ட்ஸ்னா P1 மட்டும் ஒரு பார்ட்ஸு, தென் P2 அண்ட் P இது சேர்த்து இன்னொரு பார்ட்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக சேம் எஃபெக்ட் தான். என்ன கொடுத்துருக்கா? ஒரு P1 இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கோம்? சென்ட்ராய்டல் ஆக்சிஸில் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் பர்பஸுக்காக மட்டும் இந்த சென்ட்ராய்டல் ஆக்சில் ஐ ஆம் அஸ்யூமிங் தட் இட் இஸ் எ லோட் ஓவர் தர் கோல் P1 அண்ட் P2 எப்படி இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் P1 அண்ட் P2 எஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஐ ஆம் டிவைடிங் டு 2 பார்ட்ஸ். என்னெல்லாம் பார்ட்ஸு? ஃபஸ்ட்டு P1 மட்டும் டவுன்வர்ட் லோட் டைரக்ஷன், தென் P2ம் Pயும் சேர்த்து E டிஸ்டன்ஸில் ஒரு லோடு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு P1ஓட மட்டும் எடுத்து என்ன ஆகும்? இது ஒரு கம்பல்சிவ் லோட ஆக்ட் ஆகும். ஒரு சிக்மாவோ டைரக்ட் லோடு மட்டும் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம்? P2ம் Pயும் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். P2 அண்ட் P. ஸோ இது என்ன ஆகும்? பெண்டிங் லோட ஆக்ட் ஆகும். அது இந்த இடத்துல எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் ஈயோட சேர்த்து பெண்டிங் லோட ஆக்ட் ஆகும். ஸோ இதோட காமன் எஃபெக்ட் என்னெல்லாம் இருக்கும் உனக்கு? இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிக் லோட ஆக்ட் ஆனால் வி ஹேவ் எ டைரக்ட் லோடு. ஒரு டைரக்ட் லோடு இருக்கும் டியூ டு திஸ் P, தென் ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும் டியூ டு திஸ் P அண்ட் எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ கம்பைன் ஸ்ட்ரெஸ் sigma total stress is equal to sigma O plus or minus வரும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டிங் இது ஓகே, இது என்னது உள்ள புஷ் பண்ணும்போது உனக்கு என்னது இந்த இடத்துல மட்டும் உனக்கு கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். பட் பெண்டிங் வரும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ இந்த சைடு என்ன ஆகுது? அப்வர்டு நோக்கி மூவ் ஆகும், இந்த சைடு டவுன்வர்டு நோக்கி மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல டென்ஷன் இருக்கும், இந்த இடத்துல கம்ப்ரெஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே அதாவது ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிடியோட ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டென்சைல். அதே மாதிரி ஏபியோட லெங்த் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் கம்ப்ரசிவ். ஓகேவா? புரியுது இல்லையா? இது டென்சைல் எஃபெக்ட், இது கம்ப்ரசிவ் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே சிக்மா பி வந்து டென்சைல், சிக்மா ஓ வந்து கம்ப்ரசிவ். தட்ஸ் வை புட் இஸ் நெகட்டிவ். இங்கே வந்து ரெண்டுமே கம்ப்ரசிவ், ஸோ பாசிட்டிவ். ஓகேவா? புரியுது இல்லை? ஐடியா புரியுது இல்லையா? இதான் அவனுக்கு வந்து எக்ஸென்ட்ரிக் லோடிங் கண்டிஷன்ஸ். ஓகேவா? சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஒன்றுமே கிடையாது. ஒரு லோடு இப்படி எக்ஸென்ட்ரிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த லோடோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா we have both tensile load or compressive load as well as bending load. ஓகேவா? direct load and bending load இது ரெண்டும் ஆட் பண்ணா you will get the combined effect of this load P. ஓகே, ஸோ அதான் இதோட equation. direct load எப்படி கண்டுபிடிப்பீங்க? as usual we know that load by area is the direct load. bending stress எப்படி கண்டுபிடிப்பீங்க? bending moment, that is my by I. this is your
bending stress equation. That is sigma b equal to mz னு படிச்சிருப்பல, same as sigma b equal to my by I. இதுல m பார்த்தனா load into eccentric distance, that is p into e, that is your load. Okay, p into e. அதே மாதிரி sigma இது ரெண்டு கண்டிஷன்ல கொடுத்திருக்காங்க, cd ல ab ல கொடுத்திருக்காங்க. So combined stress பார்த்தனா இது ரெண்டும் ஆட் பண்றோம், இது ரெண்டுமே ஆட் பண்றோம். sigma b plus sigma b, sigma b plus sigma t. ஒரு இடத்துல கம்ப்ரசிவ் வரும், இன்னொரு இடத்துல டென்சைல் வரும். இங்க சொன்னதுதான். இந்த இடத்துல பார்த்தனா உனக்கு கம்பைன்ட் எஃபெக்ட் பார்த்தனா டென்சைல் பிளஸ் கம்ப்ரசிவ், இந்த இடத்துல பார்த்தனா கம்ப்ரசிவ் பிளஸ் கம்ப்ரசிவ். அதாவது AB CD and AB ரெண்டு டைரக்ஷன். ஓகேவா? this is given over here. சேம் அதே போன வாட்டி நாங்க என்ன ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம் அதே ஈக்குவேஷன் தான், பட் கண்டிஷன் மட்டும் மாறும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி வரும்னா p into e வரும். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி you are going to find the bending stress. ஓகேவா? சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து கர்வ்டு பீம் படிச்சிருக்கோம், அடுத்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் படிச்சிருக்கோம், தென் எக்ஸென்ட்ரிக் படிச்சிருக்கோம். எல்லா ப்ராப்ளமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த ப்ராப்ளம் இதில் தான் சால்வ் பண்ணோம், இந்த ப்ராப்ளம் இதில் தான் சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ்டு பீம் பார்த்துருக்கோம். ஓகேவா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கர்வ்டு பீம் பார்த்துருக்கோம். எப்படின்னா கர்வ்டு பீமாக தான் இருக்கும். திஸ் இஸ் எக்ஸென்ட்ரிக் லோட். லோட் எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் த லோடிங் கண்டிஷன். ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல அப் அண்ட் டவுன் ஆக்ட் ஆகும். அதர்வைஸ் இந்த இடத்துல உனக்கு டைரக்ட் லோடு இப்படி ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரே லோடு ஒரே டைரக்ஷன். ஓகேவா? எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆக்சிஸ்லேயே இருக்கும். எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் கொடுத்தா கூட ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் லோடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த W வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி மாறி தள்ளி இங்கே இருந்துச்சுன்னா தட் இஸ் எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக் நாட் கர்வ்டு பீம் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் பாருங்க. இது ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கான், பி வந்து ஒரு பி இங்கே இருக்குது, ஒரு பி இங்கே இருக்குது. ஒரு பி என்ன இருக்குது 140 டிஸ்டன்ஸில் இருக்குது, இன்னொரு பி 150 இருக்குது. ரெண்டுமே பி தான், பட் என்ன இருக்குது இட் ஹேவிங் சம் டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் கர்வ்டு ப்ராப்ளம், கர்வ்டு பீம் ப்ராப்ளம் கிடையாது. பார்த்தா கர்வ்டு பீம் மாதிரி தான் இருக்கும், பட் கர்வ்டு பீம் கிடையாது. யூ ஷுட் ஃபாலோ தி எக்ஸென்ட்ரிக் லோடிங் ப்ரொசீஜர். ஓகேவா? புரியுது இல்லையா? தென் எந்த இடத்துல பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லோடுனால டிஃப்ரெண்ட் எஃபெக்ட், தட் இஸ் டென்சைல் ஆக்டாக இருக்கும், சிமிலர்லி ஃபார் பெண்டிங் ஆக்டாக இருக்கும், மேபி டவ் ஆக்டாக இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆக்ட். ஒரே லோடுனால இவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். ஒரு லோடு தான், பட் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட். இது ரெண்டுக்குமே இதுதான் கண்டிஷன். பட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மெட்டீரியல் மேலே நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், டார்ஷனல் ஆக்ட் ஆகும், தென் டென்சைல் புல்லிங்கும் ஆக்ட் ஆகும். மூணுமே ஒன்றும் இல்லை. இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லோடு. லோடு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடு இருக்கும். 3 டைப் ஆஃப் லோடு இருக்கும். இந்த மாதிரி வரும்போது யூ கோ ஹெட் வித் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். தட் இஸ் சிக்மா 1 கண்டுபிடிக்கிறீங்க, சிக்மா 2 கண்டுபிடிக்கிறீங்க, தென் டவ் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க பேஸ்ட் ஆன் சிக்மா டி பிளஸ் டவ். இது ரெண்டு பேஸ் பண்ணி ப்ராப்ளம். ஓகேவா? புரியுது இல்லையா? இதான் வந்து இந்த மூணுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம் எல்லாமே. உனக்கு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் நடத்தும் போது ஈஸியாக இருக்கும், ஏன்னா நான் இந்த டாபிக் தான் நடத்துகிறோம். ஸோ இதில் தான் சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியும். இந்த டாபிக் நடத்தும் போது இதில் தான் சால்வ் பண்ண போகிறது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபர்ஸ்ட் யூனிட் தான், எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட் தான். எந்த ப்ராப்ளம் கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் இது ரெண்டு மட்டும் பாருங்க. இது பார்த்தாலும் கர்வ்டு பீம் மாதிரி தான் இருக்குது, இது பார்த்தாலும் கர்வ்டு பீம் மாதிரி தான். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இது ஹேவிங் an எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ், இது எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்ம. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we have a ரெக்டாங்குலர், ஒரு ரெக்டாங்குலர் பார்ட் இருக்குது. ஓகேவா? ABCDன்னு சொல்லிட்டு ரெக்டாங்குலர் பார்ட் இருக்குது. ஓகேவா? இதோட வித்து திக்னஸ் என்ன கொடுத்துருக்கா, வித் வந்து 115 கொடுத்துருக்கான், திக்னஸ் 120 mm கொடுத்துருக்கான். இட் கேரிங் a load of 180 kN லோட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அட் an eccentric distance of 10. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 கொடுத்துருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? the place is bisecting the thickness as shown in figure and find the maximum and minimum stress at this section. ஓகேவா? இதில் இருக்கிற மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேம் இது பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸென்ட்ரிக் ப்ராப்ளம் தான். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ்னே கொடுத்துட்டான். வேர்டிங்லேயே எக்ஸென்ட்ரிசிட்டி வந்துருச்சு. 10 டிஸ்டன்ஸ் இல்லை நம்ம பார்த்தாலே தெரியும். லோட் என்ன இருக்குது, ஆக்சிஸ்லேருந்து 10 mm தள்ளி இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் ஆர் த கிவன் டாட்டாஸ்? இதில் பார்த்தீங்கன்னா பி வித் கொடுத்துருக்கான், டெப்த்து கொடுத்துருக்கான். ஓகே, பி அண்ட் டி வித் அண்ட் டெப்த்துன்னு எடுத்துருக்கான். ஓகேவா? தென் லோடு வந்து 180 kN கொடுத்துருக்கான். அது மாற்றிருக்கேன் 180 × 10⁻³ தென் எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், நமக்கு as usual வேணும். டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்னெல்லாம் இருக்கும், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும், தென் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும். we know that பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். how to find direct stress? Direct stress is equal to load by area is nothing but direct stress. Then bending stress is nothing but
m by z யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி my by I இந்த மாதிரி பிரிச்சு கூட எழுதலாம் here I by is called as bending stress ஓகேவா so load by area க்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா தேவை இது एक्चुअली it is a rectangular cross section so area is nothing but 150 into 120 area கண்டுபிடிச்சிட்டோம் area is nothing but then compressive stress direct ஏனா கம்ப்ரசிவா டென்சைலான்னு பார்க்கணும் என்ன இருக்கு மேலே இருந்து அப்ளை பண்றோம் அப்போ அமுங்கும்போது it is nothing but a compressive stress compressive stress load by area போடுறோம் load by area we find the value of compressive stress of 10 megapascal compressive stress கண்டுபிடிச்சிட்டோம் that is sigma o is nothing but sigma c over here sigma compressive stress கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் bending stress க்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் m by z யூஸ் பண்ணிக்கலாம் or m by y யூஸ் பண்ணிக்கலாம் இதனால ஓகே ஓகேவா இதுக்கு என்ன தேவை m தேவை m is nothing but bending moment எப்படி கண்டுபிடிப்பீங்க load into eccentric distance that is load எவ்வளவு 180 into 10 power 3 into 10 mm ஓகேவா சோ யூனிட் பாத்துக்கோ இது mm ல எடுத்துர்க்க இது நியூட்டன்ல எடுத்துர்க்க சோ bending moment is equal to நியூட்டன் mm இது மீட்டர்ல கூட நீ மாத்தி சால்வ் பண்ணிக்கலாம் உங்க இஷ்டம் நோ இஷ்யூ ஏனா எல்லாமே நம்ம mm ல தான் எடுத்துர்க்கோம் அதனால mm ல இருக்கட்டும் நோ இஷ்யூ ஓகேவா bending moment கண்டுபிடிச்சோம் அடுத்து என்ன தேவை z வேல்யூ தேவை z is nothing but izz by y இப்படி கூட நீ கண்டுபிடிச்சிரலாம் otherwise you can take it directly from data book rectangle இருக்கா rectangle என்ன கொடுத்திருக்க bd² by 6 இதான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இது என்ன போட்டுருக்கோம் I தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் y தனியா கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது go ahead with data book ஒரே நிமிஷம் data bookல போனா data bookலயே போறோம் இது சொன்னல ஈக்குவேஷன் அதே ஈக்குவேஷன் தான் வேற எதுமே கிடையாது 6.1 நினைக்கிறேன் ஓகே 6.1 தான் உங்களுக்கு மாடல் சாஃப்ட் செக்ஷன் z வேல்யூ கொடுத்திருக்கா இதுல என்ன நமக்கு எடுத்துர்க்கா ரெக்டாங்கிளா இருக்கா this is the rectangle one ரைட்டா இதுல இது b இது h ன்னு கொடுத்திருக்கா ஓகேவா நம்மள பொறுத்தவரைக்கும் இது b இது d ஓகேவா சோ இங்க என்ன கொடுத்திருக்க bh² by 6 by 6 இதுல பார்த்தா ரெண்டு இருக்கு இதுல ரெண்டு கொடுத்திருக்கா அது என்ன ஒன்னு 1 1 பேஸ் பண்ணி இந்த ஆக்சிஸ் பாத்துக்கோ ஒன்னு 1 1 பேஸ் பண்ணி இன்னொன்னு பார்த்தா 2 2 பேஸ் பண்ணி ஓகேவா நமக்கு எது பேஸ் பண்ணி நமக்கு வந்து 1 1 பேஸ் பண்ணி ஓகேவா சோ இது பொறுத்தவரைக்கும் bh² by 6 ஓகேவா சோ அதான் இந்த ஈக்குவேஷன் ஓகேவா கரெக்ட்டா ஓகேவா சோ நம்ம ஆக்சிஸ் இப்படி இருக்கா சாரி நம்ம ஆக்சிஸ் வந்து வெர்டிகலா இருக்கு கரெக்ட்டா நம்ம ஆக்சிஸ் வந்து வெர்டிகலா இருக்கு சோ அந்த வெர்டிகல் ஈக்குவேஷன் வெர்டிகல் என்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு hb² எது h இது h இது b hb² by 6 நம்ம h க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துறோம் h க்கு பதிலா நம்ம d ன்னு எடுத்துறோம் b வந்து as usual b கரெக்ட்டா ஓகேவா சோ அதான் bh² by 6 இந்த டைரக்ட்டா அந்த ஈக்குவேஷன் டேட்டா புக்னு பார்த்து எழுதிக்கலாம் நீ இப்படி எல்லாம் சால்வ் பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது we can take it from data book page number என்ன page number 6.1 ஓகேவா 6.1 ல இருந்து data book page number 6.1 page number 6.1 ல இருந்து we can take for rectangular beam க்கு rectangular y இது மட்டும் பாத்துக்கணும் x x y y இது இங்க வந்து y y செக்ஷன் ஓகேவா சோ இந்த ஈக்குவேஷன் x x செக்ஷன்னா திருப்பி வரும் bd² by 6 ன்னு வரும் ஓகேவா அது பேஸ் பண்ணி z கண்டுபிடிச்சிட்டோம் சோ ரெண்டுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் bending moment equal to m by z போட்டு we can find the value of bending stress ஓகேவா இதுல இடத்துல பார்த்தனா நமக்கு என்ன கண்டிஷனா ரெண்டு கண்டிஷன் வரும் அதாவது bending moment பொறுத்த வரைக்கும் இதான் உன்னோட ஈக்குவேஷன் ஓகேவா என்ன கொடுத்திருக்கோம் இந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல இப்படி லோட் ஆக்ட் ஆகுது ஓகேவா சோ இப்படி இருக்கும் நம்ம லோடிங் கண்டிஷன் சோ இந்த இடத்துல பெண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் CD ல வந்து உங்களுக்கு டென்சைல் இருக்கும் AB ல வந்து கம்ப்ரசிவ் இருக்கும் கரெக்ட்டா CD ல உங்களுக்கு டென்சைல் AB ல வந்து கம்ப்ரசிவ் அதாவது இப்படி பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு பெண்ட் ஆகும்போது இப்படி பெண்ட் ஆகும் கரெக்ட்டா சோ இந்த இடத்துல எலாங்கேட் ஆகும் இது இப்படி இருக்கும் இந்த இடத்துல இந்த பார்ட் எலாங்கேட் ஆகும் இந்த பார்ட் கம்ப்ரஸ் ஆகும் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க வேற எதுவும் இல்ல ஓகேவா சரியா sigma o is greater than sigma y therefore cross section stress will be okay compressive stress னு கொடுத்திருக்கான் ஓகேவா then இங்க கொடுத்திருக்காங்க பாரு the intensity of compressive will be AB ல மினிமமா இருக்கும் AB ல மேக்ஸிமம் இருக்கும் CD ல கம்மியா இருக்கும் ஓகேவா அதான் சொல்றேன் வேற எதுவும் கிடையாது இந்த இடத்துல இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கு இந்த ரெக்டாங்கிள்ல இந்த இடத்துல AB ன்னு கொடுத்திருக்காங்க this is AB
திஸ் இஸ் சிடி. ஓகேவா? ஸோ பெண்ட் ஆகும்போது இது ஒன்று கம்பல்சிவ் இருக்கும், அது நமக்கு சிக்மா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால கம்பல்சிவ் இருக்கும், இதனால என்ன இருக்கும் டென்சைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைடில் ஒரு கம்பல்சிவ் ஒரு டென்சைல், இந்த சைடில் ரெண்டுமே கம்பல்சிவ், டென்சைல்னாலையும் கம்ப்ரசிவ் பெண்டிங்னாலையும் கம்ப்ரசிவ், ஸோ ரெண்டு கம்ப்ரசிவ். ஓகேவா? therefore maximum intensity of compressive at AB, ABயில் தான் maximum intensity of compressive இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஆட் பண்ணும், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அதே சிடியில் வரும்போது என்ன ஆகும், ஒன்று உனக்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவ் இன் நேச்சர், தென் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து இன் டென்சைல் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மைனஸ் வரும் பாருங்க. ஓகேவா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இட் இஸ் shown as மைனஸ், therefore 6 MPa, இது வந்து 14 MPa. ஸோ இந்த டயக்ராம் வந்து உனக்கு இப்படி இருக்கு. இந்த இடத்துல உனக்கு ரெண்டுமே பட் வந்து என்ன இருக்கு, ரெண்டுமே கம்ப்ரசிவ் எஃபெக்ட் தான், ரெண்டுமே கம்ப்ரசிவ் எஃபெக்ட் தான். ஏன்னா சிக்மா ஓ என்ன இருக்கு, சிக்மா ஓ வந்து கம்ப்ரசிவ் மைனஸ் டென்சைல், இது போட்டால் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. சப்போஸ் இது நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா இது டென்சைல்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா டென்சைல் நான் இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? சப்போஸ் இது பாசிட்டிவாக தான் நமக்கு வந்திருக்கு, அதனால இதுவும் கம்ப்ரசிவ் தான். ஸோ ஓவரால் எஃபெக்ட் கம்ப்ரசிவ் தான், பட் இந்த இடத்துல 6 இருக்கு, இந்த இடத்துல 14 இருக்கு. ஓகேவா? புரியுதுல? ஐடியா புரிஞ்சுச்சு இல்லையா? ஓகேவா? ஒன்றும் கிடையாது, ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது ஒரே லோடுனால, வீல் எஃபெக்ட் ஆஃப் 2 ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேவா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோன்னா இன்னொரு ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் உனக்கு பார்த்தோன்னே இந்த இடத்துல அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இதில் என்ன இருக்குது, நமக்கு எக்ஸென்ட்ரிக் லோடிங்காக எதுவுமே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கான், we have a hollow circular cylinder, மெயின் சர்க்குலர் சிலிண்டர் கிடையாது, இட்ஸ் a hollow cylinder. எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 215 கொடுத்துருக்கான், இன்டர்னல் டயமீட்டர் 200 கொடுத்துருக்கான். கேரிஸ் a bracket. bracketனா என்ன தெரியுமா, வாடிமை bracket, bracketனா ஒரு ப்ரொஜெக்ஷன், வேறு எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இந்த ஷர்ட் எல்லாம் தொங்கிடும்ல, தட் இஸ் கால்ட் as wall bracket. ஓகேவா? ஷர்ட்டில் இருந்தவங்க ஒரு குக்கி மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இது மேலே குக்கி மாதிரி இருக்கும்ல, ஷர்ட் தொங்க வருது, தட் இஸ் கால்ட் as bracket. இதுதான் உங்களுக்கு வந்து bracket, திஸ் இஸ் கால்ட் as wall bracket. ஓகேவா? இது வந்து ஜென்ரலாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் bracket. bracketல என்ன கொடுத்துருக்கோம், லோட் ஆஃப் ஆக்டிங் 20 kN லோட் ஆக்ட் ஆகுது, as shown in figure. எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து 500 mm தள்ளி ஆக்ட் ஆகுது. ஃபைண்ட் தி ஸ்ட்ரெஸ் சைட் ஆஃப் தி கோலம், இந்த கோலத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் அதே மாதிரி தான் என்னெல்லாம் ஆக்ட் ஆகும், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், as well as பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், இதே ப்ராப்ளம் இதே சம் வந்து நிறைய வாட்டி மாற்றி கேட்டிருக்காங்க. டயர் கொடுத்துருக்கான், as usual நான் சொன்னதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ சிமிலர்லி we are going to find சிக்மா ஓ கண்டுபிடிக்க போகிறோம். சிமிலர்லி we are going to find சிக்மா பி. சிக்மா ஓனா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் லோட் பை ஏரியா. தென் சிக்மா பி equal to m by z or m by I, எந்த ஈக்குவேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தோன்னா இட் இஸ் ஏ ஹோலோ சிலிண்டர். ஸோ ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு சர்க்குலர் பார்த்தோன்னா இதோட க்ராஸ் செக்ஷன் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஹோலோ சிலிண்டர். ஓகேவா? ஸோ ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, க்ராஸ் செக்ஷன் ஏரியா வந்து π/4 d², தட்ஸ் ஃபார் சாலிட் சிலிண்டர். ஹோலோ சிலிண்டருக்கு என்ன ஆகும், π/4 கேபிட்டல் d² மைனஸ் ஸ்மால் d². அதே ஈக்குவேஷன் தான், π/2 d² தான், பட் என்ன ஆகுது மைனஸ் d², ஏன்னா இந்த ஏரியா மட்டும்தான் இருக்குது, மிடில் ஏரியா கிடையாது. ஸோ இது மைனஸ் பண்ணிடுறோம், இந்த ஸ்மால் ஏரியா வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் பெரிய சர்க்கிளோட ஏரியா மைனஸ் சின்ன சர்க்கிளோட ஏரியா, அதான் உனக்கு வந்து டோட்டல் ஏரியா. π/4 கேபிட்டல் d² மைனஸ் π/4 ஸ்மால் d², அதான் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். தென் கம்பர்சிவ் ஸ்ட்ரெஸ், இந்த இடத்துல பார்த்தோன்னா என்ன ஸ்ட்ரெஸ் வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா அது லோடு கீழ் நோக்கி தான் அப்ளை ஆகுது. ஸோ இந்த இடத்துல டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட் இஸ் கம்ப்ரசிவ். therefore this is sigma c. sigma o is nothing but here sigma c actually. So sigma o equal to load by area கண்டுபிடிச்சிட்டோம், we find the value of sigma o. லோடு கண்டுபிடிச்சிட்டோம், we will get the value of sigma o. Similarly என்ன கண்டுபிடிக்கிறோம், செக்ஷன் மோடுலஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன தேவை, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தேவை. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் equal to m by z. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா b equal to m by z. அதுக்கு z வேல்யூ தேவை. z எப்படி கண்டுபிடிப்பீங்க, z equal to இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டைரக்டா i/by யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் டாட்டா புக்ல இருந்து we can take the hollow circle. இதை பார்த்தீங்களா, circle with hole. z value is there. Modulus of section is equal to z equal to pi d naught power 4 minus d power 4 by d 32 d naught. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இங்கே பாரு என்ன கொடுத்துருக்கா, இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ π/32 தான் வரும். ஓகேவா? π/32 இது வந்து d naught, எல்லாம் அதே ஈக்குவேஷன் தான். d power 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஸோ வில் கெட் த வேல்யூ ஆஃப் z.
இதில் எல்லாமே I by Y செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணாலும் அவசியம் கிடையாது. We can take it from data book page number 6.1 for hollow circle. hollow circle என்ன வேல்யூ we can take from data book. ஓகேவா? அதனால் இந்த இக்குவேஷன்லாம் பை ஹார்ட் படிக்கணும்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எல்லாமே டாட்டா புக்கில் இருக்குது. பே நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சு 6.1. ஓகேவா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் லோட் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். லோட் என்ன இருக்குது 20, டிஸ்டன்ஸ் எவ்வளோ 500. ஸோ P இன்டூ E. ஸோ P இன்டூ E போட்டுனா will get the value of bending moment. So bending moment கண்டுபிடிச்சிட்டோம், Z கண்டுபிடிச்சிட்டோம். So bending stress is nothing but M by Z. M divided by Z. That is your bending stress. So bending stress is equal to M by Z போடுறோம். We will get the value of both M and Z. பட் இந்த இடத்துல பார்த்தோன்னா அடுத்து என்ன இருக்குன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த சைடும் பார்த்துக்கோம், இந்த சைடு பார்த்துக்கோம். ஓகேவா? ஸோ பெண்ட் வந்து இப்படி ஆகுது. ஸோ இந்த இடத்துல உனக்கு டென்சைல் இருக்கும், இந்த இடத்துல கம்ப்ரெஷன் இருக்கும். பட் நமக்கு என்ன டென்சைல் எஃபெக்ட்னா ரெண்டுமே கம்ப்ரெஷன். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெஷன் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ப்ளஸ் டென்சைல், இந்த இடத்துல ரெண்டுமே கம்ப்ரெஷன். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கான். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? சிக்மா ஓ இஸ் லெஸ் தேன் சிக்மா வி. தப்போர் ரைட் ஹேண்ட் சைடில் column will be subjected to compressive stress and the left hand side பார்த்தீங்கன்னா column will be affected to tensile. Okay. So maximum compressive stress னா அது ரெண்டு ஆட் பண்றீங்க. maximum இது கூட எழுதணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து இது நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தெரியும் maximum compressive stressனா ரெண்டு ஆட் பண்ண போறேன். minimum compressive stressனா ரெண்டு வந்து நம்ம maximum compressive stressன்னு கொடுத்துருக்கான், ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். maximum tensile stress பார்த்தோன்னா ரெண்டும் மைனஸ். ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டுமே கம்ப்ரெஷன் கிடையாது. ஒரு சைடு டென்சைல் வரும், ஒரு சைடில் கம்ப்ரெஷன் வரும். இது நம்ம இதிலே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. ஓவரெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? சிக்மா ஓ வந்து 1.13 வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து கம்ப்ரெஷன் தான், இது கம்ப்ரெஷன் தான். 1.13 கம்ப்ரெஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.13 கம்ப்ரெஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் நான் ட்ரா பண்ணால் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ என்னோட ரெண்டு பி இப்படி இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இதோட எஃபெக்ட், டைரக்ட் லோடோட எஃபெக்ட். இந்த இடத்துல சிக்மா கம்ப்ரெஷன் இருக்கு, இந்த இடத்துல சிக்மா கம்ப்ரெஷன் இருக்கு. ஓகேவா? ரெண்டு இடத்துலையும் கம்ப்ரெஷன் இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்கு வேல்யூ? 1.13 இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துலையும் வேல்யூ 1.13 இருக்கு. இது வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட. அடுத்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 11.14. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துலும் 11.14 இருக்கு, 04 இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் உனக்கு என்ன இருக்கு? 11.04 இருக்கு. இந்த பக்கம் 11.04 இருக்கு. பட் நம்ம ப்ராப்ளத்திலிருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னாவது இந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகும்போது இந்த இடம் கம்ப்ரஸ் ஆகும், இந்த இடம் ஏன்னா இந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் நான் லோட் ஆக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த பீம் வந்து இப்படி பெண்ட் ஆகும், இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டென்சைல் இருக்கும், இந்த இடத்துல கம்ப்ரஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த சிக்மா பி வேல்யூ வந்து டென்சைல், இந்த இடத்துல இருக்க சிக்மா பி வந்து கம்ப்ரஷன். ஓகேவா? ஸோ ஓவரால் என்ன இருக்கு? இங்க ஒரு கம்ப்ரஷன் இருக்கு, இங்க ஒரு டென்சைல் இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல ஒரு கம்ப்ரஷன் இருக்கு, இங்க ஒரு கம்ப்ரஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கம்ப்ரஷன். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்றேன். இந்த இடத்துல ஒன்று கம்ப்ரஷன், ஒன்று டென்சைல். ஸோ என்ன பண்றோம்? டென்சைல் மைனஸ் கம்ப்ரஷன் ஓர் கம்ப்ரஷன் மைனஸ் டென்சைல், எதுனாலும் ஓகே. டென்சைல்னு கம்ப்ரஷன் மைனஸ் பண்றோம். இந்த இடத்துல டென்சைல் வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ கம்பைன்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இது டென்சைலாக தான் இருக்கும். இதோட கம்பைன்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ரசிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. பாருங்க, சிக்மா ஓ வந்து லெஸ் தேன் சிக்மா பி, சிக்மா பியோட சிக்மா ஓ வந்து கம்மியாக இருக்கு. ஸோ ரைட் சைடில் வந்து கம்பைன்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டென்சைலாக தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டு கம்பைன்ட் எஃபெக்ட் வந்து கம்ப்ரசிவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உனக்கு மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ரெண்டு ஆட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இந்த சைடு, இந்த சைடில் சைடு சொல்ல. ஓகேவா? மேக்ஸிமம் கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துல வரும்? மேக்ஸிமம் ரைட் ஹேண்ட் சைடில். மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்கே வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்கான், வேற எதுவும். ஓகேவா? புரியுது இல்லையா? ஓகே. ஸோ இதோட டயக்ராம் ட்ரா பண்ணால் உனக்கு வந்து இப்படி தான் வரும். டென்சைல் எவ்வளோ வருது? 9.91 டென்சைல் வரும். ஆக்சிஸ் பேஸ் பண்ணி கம்பல்சிவ் வரும். கம்பல்சிவ் எவ்வளோ இருக்கு உனக்கு? 12.17. இது வந்து சிக்மா, இது வந்து ஜீரோ லைன் வச்சிருக்கோம். ஜீரோ லைனுக்கு மேலே இது கீழே இப்படி வரும். திஸ் இஸ் அ பெண்டிங் மொமெண்ட். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே
அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கான். ஏதோ ஒன்று மாற்றி 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 இதே ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வாட்டி கேட்டிருக்கான் நான் மட்டும். ஓகேவா? சில டைமில் என்ன கொடுத்துருப்பான், லோடு கொடுத்துருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, லோடு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சில ப்ராப்ளத்தில் திக்னஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, திக்னஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சில ப்ராப்ளத்தில் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? அது எல்லாமே மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதான் அவனுக்கு வந்து நான் சொன்னல, இந்த வால் ப்ராக்கெட்னு சொன்னல, உங்கள் ஷர்ட் எல்லாம் தொங்க விடுவோம்ல அந்த ப்ராக்கெட், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஷர்ட் எல்லாம் தொங்க விடுவோம்ல, ரெக்டாங்குலர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க அந்த ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா, லோடு வந்து உனக்கு 45 டிகிரியில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? நாட் ஸ்ட்ரெயிட் லோட், ஸ்ட்ரெயிட் ஃபோர்ஸ். இட் இஸ் எஃபெக்டட் 45 டிகிரியில் எஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான், மேக்ஸிமம் ஃபுல்லு கொடுத்துருக்கான், ஆக்டிங் அட் 45 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஹொரிசாண்டல் லைன்லேருந்து 45 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. அண்ட் ப்ராக்கெட் இஸ் ரெக்டாங்குலர் க்ராஸ் செக்ஷன். இது வந்து ரெக்டாங்குலர் க்ராஸ் செக்ஷன், நாட் சர்க்கிள். ஓகேவா? ஹூஸ் டெப்த் இஸ் ட்வைஸ் த திக்னஸ். டெப்த்துக்கும் திக்னஸுக்கு இருக்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கான். பி இஸ் நத்திங் பட் 2Tன்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷன் ஆஃப் ப்ராக்கெட். இந்த பியும் டியும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இஃப் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த மெட்டீரியல் கொடுத்துருக்கான். பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் சிக்மா. இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறல, இந்த வால்யூ டைரக்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் வால்யூ இதில் இருக்குது 12.7. இந்த வால்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த வால்யூ எனக்கு 60 மெகா பாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க. அது பேஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வால்யூ ஆஃப் திக்னஸ். ஓகேவா? இதுவும் அதே எஃபெக்ட் தான். இதெல்லாம் கொடுத்துருக்க கண்டிஷன் டாட்டாஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ. ஓகேவா? ஸோ லோடு என்ன ஆகுது, 45 டிகிரி எலெக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதோட ஹொரிசாண்டல் கம்போனன்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், வர்டிக்கல் கம்போனன்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வர்டிக்கல் ஹொரிசாண்டல் இஎம்எல் படிச்சாலும் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சிக்மா எச். அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த தீட்டா இருக்குல்ல, தீட்டாவோட சேர்ந்து இருக்கிறது, தீட்டாவோட சேர்ந்து இருக்கிறது உனக்கு என்ன இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே 45னால பிரச்சனை இல்லை. எப்படி எடுக்கணும்னா ஒன்றும் கிடையாது, இந்த தீட்டா கொடுத்துருப்பா. சப்போஸ் இது 13 கொடுத்துருப்போம்னு வச்சுக்க, 45னால எப்படி எடுத்தாலும் கரெக்டாக தான் வரும். சப்போஸ் இது 13னா தீட்டாவோட சேர்ந்து இருக்கிறது, தட் இஸ் கோஸ். தீட்டாவோட சேர்ந்து இருக்கிறது கோஸ், சீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சைன். இப்படி திங்க் பண்ணிக்க. இங்கே வந்து ரெண்டுமே உனக்கு சைன் 45ம் கோஸ் 45 ஒன்றுனால இங்கே கோஸ் எடுத்துப்பா. ஆக்சுவலாக இது சைன். ஓகேவா? இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இது சைன். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. தீட்டா கோஸ்னா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். ஸோ அட்ஜசன்ட், தீட்டாக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது காஸ். ஓகே, தீட்டாக்கு வெளியே இருக்கிறது உனக்கு வந்து சைன். எதுவும் திங்க் பண்ணா, தீட்டா கொடுத்துருக்கா, பக்கத்தில் இருக்க காஸ், இது வந்து சைன். அப்படி திங்க் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இது சைன். ஓகேவா? ஆக்சுவலாக சைன் 45 காஸ் 45 ஒன்று தான், அதனால பிரச்சனை இல்லை இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி வர்டிகல் கம்போனண்ட்டும் ஓகேவா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி இது வர்டிகல் கம்போனண்ட் வந்து இது என்ன பொறுத்த வரைக்கும் கோஸ். ஓகேவா? டயக்ராத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துருக்கோம். ஓகே, பட் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஓகேவா? இது வந்து கோஸ் 45 எடுக்கிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 லோடு. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது இந்த ப்ராப்ளம், ஒரு லோடுனால என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், ஒரு பிஹெச் கிடைச்சிருக்கோம், பிவி கிடைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் பிஹெச், வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் பிவி. ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஃபிக்ஸ்டு ஹெட்டு. நான் என்ன பண்ணுறோம், பிஹெச் இப்படி புல் பண்ணுறோம். பிஹெச் இப்படி புல் பண்ணும்போது என்ன ஆகும், பிஹெச்னால உனக்கு ஹொரிசாண்டல் கம்பவுண்ட்ல என்ன ஆகும், இது அப்படியே பெண்ட் ஆகும். இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து அப்படியே பெண்ட் ஆகும், இந்த பார்ட் அப்படியே பெண்ட் ஆகும். கரெக்டாக? ஹொரிசாண்டல் பார்ட்னால அந்த பெண்ட் ஆகும். பட் டைரக்ட் லோடு இருக்குமா, இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, டைரக்ட் லோடு கிடையாது. அடுத்தது பார்த்தோன்னா வர்டிக்கல் கம்போனன்ட். எதெல்லாம் வர்டிக்கல் கம்போனன்ட், பிவி இஸ் நத்திங் பட் வர்டிக்கல், பிவி தான் அவனுக்கு வந்து வர்டிக்கல் கம்போனன்ட். வர்டிக்கல் கம்போனன்ட்னா அது இப்படி ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா இப்படி கீழே இறங்குனால இந்த இடம் கட்டாயி, இந்த இடம் அப்படியே கட்டாகுதுன்னு வச்சு, கட்டாயி அப்படியே கீழே இறங்கிடுது. ஓகேவா? கீழே இறங்கிடுது. தென் அதே மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், அதனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டியூ டு ஹொரிசாண்டல் கம்போனன்ட், இதனால சிக்மா பி ஆஃப் ஹொரிசாண்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டியூ டு வர்டிக்கல், தட் இஸ் சிக்மா ஓ ஃபார் வர்டிக்கல் கண்டுபிடிக்க போகிறோம். தென் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் வர்டிக்கல் கண்டுபிடிக்க போகிறோம். therefore total stress is equal to சிக்மா பி ப்ளஸ் சிக்மா ஓ ப்ளஸ் மூணுமே ஆட் பண்ணிக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், as usual நம்ம வந்து அதோட டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டியூ டு எதனால டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வருது, வர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்னால டைரக்ட் ஸ்ட்ரெஸ்.
cross section வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், rectangular cross section. So area is nothing but b into t. rectangular cross section area equal to b into t கண்டுபிடிச்சிரோம். பட் இது ரெண்டு வேல்யூமே எனக்கு தெரியாது, எனக்கு கண்டிஷன் தெரியும். b is nothing but 2t. அது போட்டு t in terms of t ல அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? செக்ஷன் மோடுலஸ். செக்ஷன் மோடுலஸ் வந்து as usual ரெக்டாங்கிள் தானே. ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் மோடுலஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகி இருக்கா? ஓகேவா? செக்ஷன் மோடுலஸ் கண்டுபிடிச்சிடும். t(b²/6) அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். செக்ஷன் மோடுலஸும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கோ ஹெட் வித் ஹொரிசாண்டல் கம்போனன்ட். பெண்டிங் மொமெண்ட்ல ஹொரிசாண்டல் கம்போனன்ட். பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? m/z போட்டுனா you will get the bending moment. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன வேல்யூ தேவை? எனக்கு இதில் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதாவது பெண்டிங் மொமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குல்ல, ஹொரிசாண்டல் கம்போனன்ட்னால பெண்டிங் இருக்கு, வர்டிக்கல் கம்போனன்ட்னால பெண்டிங் இருக்கு. ஸோ ஹொரிசாண்டல் கம்போனன்ட்க்கு என்ன டிஸ்டன்ஸ்? லோட் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ். வர்டிக்கல் கம்போனன்ட்க்கு லோட் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ். புரியுது இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் திங்க் பண்ணிக்க. இந்த பாயிண்ட்டுக்கு horizontal into 75, that is bending. 130 into vertical, that is vertical moment. ஓகேவா? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம் இதில். ஓகேவா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஹொரிசாண்டல் லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ph into 75. லோட் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதில் இருக்க டிஸ்டன்ஸ் இது 75. அதே மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் அப்பர் ஹொரிசாண்டலுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடும். ஹொரிசாண்டலுக்கு ஓகேவா? mz/h கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வர்டிக்கல் கம்போனன்ட். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லோட் பை ஏரியா. வர்டிக்கல் லோட் பை ஏரியா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? pv இன்டூ அந்த 130 சொன்னால டிஸ்டன்ஸு, தட் இஸ் 130 டிஸ்டன்ஸ். ஓகேவா? 4242 இன்டூ 130 அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? therefore bending stress equal to mv/z. therefore total tensile stress, டோட்டலா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே டென்சைலா பெண்டிங்கா அது வந்து செக் பண்ணிங்க. டயக்ராம் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ டயக்ராம் வந்து என்னோட டயக்ராம் வந்து இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹொரிசாண்டல் பெண்டிங்னால என்ன ஆகும்? இது இப்படி பெண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இலாங்கேட் தான் ஆகுது. அப்பர் சர்ஃபேஸ் மட்டும் தான் நான் எடுக்கிறோம். கீழே வந்து எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லல, thickness கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல டென்சைல், இந்த லோட்னால டென்சைல். அடுத்து என்ன ஆகும்? சிக்மா வினால வர்ற டைரக்ட் லோட்னாலும் இந்த இடம் டென்சைல். ஓகேவா? அடுத்த பெண்டிங்னாலும் இதோட டென்சைல். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணுமே டென்சைல் தான். ஓகேவா? ஸோ ஐ கன்சிடர்ஸ் ஒன்லி தி அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பிராங்கெட். அப்பர் சர்ஃபேஸில் எப்பவுமே டென்சைலாக தான் இருக்கும். பட் லோவர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லோட்னால மட்டும்தான் டென்சைல் இருக்கும். இது ரெண்டு லோட்னாலே பெண்டிங் தான் இருக்கும், கம்ப்ரஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டென்சைல் அட் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பிராங்கெட், எல்லாமே டென்சைல். ஸோ ஹொரிசாண்டல் கம்போனன்ட், வர்டிக்கல் கம்போனன்ட் அண்ட் வர்டிக்கல் கம்போனன்ட். இது டைரக்ட் ஸ்ட்ரெஸ், இது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ மூணுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் வில் கெட் த ஈக்குவேஷன் இன் டி. இந்த வேல்யூ தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் 60 மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ரசிபிள் ஸ்ட்ரெஸ். ஸோ இது இக்குவேட் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று டி கியூபில் இருக்குது, ஒன்று டி ஸ்கொயர் இருக்குது. கால்சிலே ஆப்ஷன் இருக்கும். டி கியூப் சால்வ் பண்ணுற மாதிரி கால்சியில் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுறோம்? எல்லாமே டி கியூ ஃபார்மில் கொண்டு வந்துடணும். ஈக்குவேஷன் எப்படி மாற்றுவீங்க? டி கியூ ஃபார்ம் கொண்டு வரதுக்கு இதான் இப்போதைக்கு வந்து என்னோட ஈக்குவேஷன். எல்லாமே 60ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 60ஆல் டிவைட் பண்ணி கடைசி ஈக்குவேஷன் வந்து எனக்கு இப்படி வந்திருக்கு. இது கால்சியில் எப்படி சால்வ் பண்ணோம்னா டேக் த டி கியூப். எல்லாமே நான் என்ன பண்ணுறோம்? டி கியூப்னால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 21740. இந்த டி கியூப்னால மட்டும் பண்ண இங்கே 0 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 3535.4 டி மட்டும் இருக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு டி கியூப். ஸோ ஒரே டைமில் கொண்டு வந்தால் என்னோட ஈக்குவேஷன் என்ன மாறும்? டி கியூப் மைனஸ் 35.49 டி வரும், மைனஸ் 21.740 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் அப்படியே இப்படி மாற்றி எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து கால்சியில் வந்து ஈக்குவேஷன் சால்வ் இருக்கும். அதில் கியூப் 3 பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். 3ல பார்த்தோன்னா ஏ இஸ் நத்திங் பட் 1, பி வந்து டி ஸ்கொயருக்கு, டி ஸ்கொயர் டேர்ம் கிடையாது. ஸோ பி 0, சி வந்து உனக்கு 35.4, அடுத்த டி வந்து 21470. கால்சியில் சால்வ் பண்ணால் யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப்
பாசிட்டிவ் எதுக்கு வந்திருக்கும் அந்த வேல்யூ 28.4 இருக்கும். திக்னஸ் கிடைச்சது, பிரெட் இன்டு திக்னஸ் போட்டுனா வில் கெட் த வேல்யூ ஆஃப் பிரெட். ஓகேவா? ஸோ பிரெட் கண்டுபிடிச்சிட்டோம், திக்னஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் மட்டும் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான், இன்னொரு ப்ராப்ளம் இதில் என்ன கொடுத்துருக்கான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி தான். அதே ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கா, லைட்டாக கண்டிஷன் மட்டும் மாற்றிட்டு லோடு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. மீதி எல்லாம் கொடுத்துட்டான். ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மீதி எல்லாம் கொடுத்துட்டான், அந்த லோடு மட்டும் கொடுக்கல. இந்த ப்ராப்ளம் மட்டும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க அந்த ப்ராப்ளம். ஓகே, புரியுது, ஐடியா புரியுது இல்லையா? ஓகேவா? ஐ வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ பை ஹார்ட்லாம் படிக்க தேவையில்ல. இட் இஸ் தார், இந்த ஜெட் வேல்யூஸ் மட்டும் இங்கே இருக்குது. பட் இது பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் XYயில் ஆக்ட் ஆகுதா YYயில் ஆக்ட் ஆகுதா கன்சிடர் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் மாறும். அது மட்டும் செக் பண்ணிக்க, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, காட் இட்.